வணக்கம். இன்றைக்கி ரோட்டுக்கடை சாம்பார் வைக்க போகிறோங்க. இதில் குக்கரில் வெங்காயம், தக்காளி, பூண்டு ரோட்டுக்கடை சாம்பாருக்கு 3யும் வேக வச்சுட்டேன். அடுத்தது 2 ஸ்பூன் கடல மாவு, அப்புறம் வந்து இந்த கொஸ்து பொடி உங்களுக்கு ரகசியம் சொல்லியிருக்கேனா இல்லையா, அதனால் காஞ்ச மிளகாயும் மல்லியும் தான் கொஸ்து பொடி. அது கொஞ்சம், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம், உங்களுக்கு தேவைன்னா குழம்பு மிளகாத்தூள் போட்டுங்க, இல்லைன்னா காரப்பொடி கூட போட்டுக்கலாம். இந்த மாவை கரைச்சிட்டு இது கொத்தமல்லி தழை கொஞ்சம், கருவேப்பிலை 2 கொத்து, 2 கொத்து கருவேப்பிலை. இந்த பாருங்கள், எல்லாம் நல்லா மசிச்சு விட்டாச்சு. நீங்கள் வேணால் மத்தால வேணாலும் மசிச்சுக்கோங்க. இதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம், இந்த எண்ணத்தில் எல்லாத்தையுமே போட்டுடலாங்க. மஞ்சத்தூள், அப்புறம் கொஸ்து பொடி, சீக்ரெட் கொஸ்து பொடி, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1.5 போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ வாடை பிடிக்குமோ அவ்வளோ போட்டுங்க. குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போதுங்க. ஏன்னா நம்ம இட்லிக்கு தானே தொட்டுக்க போகிறோம், அதனால ரொம்ப காரம் தேவைப்படாது. நம்ம 3 தக்காளி தான் போட்டிருக்கோம். கொஞ்சோண்டு குழம்பு மிளகாத்தூள், உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டாச்சு. இது கொதிச்சிருச்சுன்னா நாம் இறக்கி வச்சு கடுகு தாளித்து கொட்ட வேண்டியதாங்க. இட்லிக்கு இந்த ரோட்டுக்கடை சாம்பார், பருப்பு இல்லாத வெங்காயம், பூண்டு, கொஸ்து பொடி, பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாமே போடணும். இதில் வந்து மெயினாக பூண்டும் வெங்காயம் ஜாஸ்தியாக இருக்கலாங்க. தக்காளியே உங்களுக்கு எவ்வளோ தக்காளி நிறைய வேணும்னா நிறைய தக்காளி போட்டுக்கோங்க. சூப்பரான ரோட்டுக்கடை சாம்பார் ரெடி ஆகிடுங்க. பாருங்க, கொதிச்சிருச்சு, சாம்பார் ரெடி. கடுகு தவிச்சாச்சு, கொட்டியாச்சு. சாம்பாரும் ஆஃப் பண்ணிடலாங்க. அருமையான இட்லிக்கு தொட்டுக்க ரோட்டுக்கடை சாம்பார் ரெடி.